கிழக்கு ஆசியாவிலோ மேற்கு ஐரோப்பாவிலோ அல்ல, நேரடியாக ஈரானினுடைய தலைநகர் டெஹ்ரானின் மையத்தில் நடந்திருக்கிறது ஒரு மிகவும் திடுக்கிடும் சம்பவம். 2 பிரெஞ்சு தூதர்கள் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் காணாமல் போனது போல தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. ஒருவர் மீது உடல் ரீதியான தாக்குதலும் நடத்தப்பட்டிருப்பதாக பிரான்ஸ் குற்றம் சாட்டுகிறது. அதே நேரத்தில் ஈரானினுடைய தென்கிழக்கு எல்லையில் இஸ்ரேலுடன் தொடர்புடைய ஒரு ஆயுதமேந்திய பயங்கரவாத குழுவின் திட்டமிட்ட நாசகார வேலை கடைசி நேரத்தில் முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்று ஈரான் குறிப்பிடுகிறது. இதோ இன்றைய சிறப்பு செய்தியில் இந்த 2 பெரிய சம்பவங்களையும் அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல் சித்து விளையாட்டையும் விரிவாக பார்க்கலாம். இருக்கையை கொஞ்சம் இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்கள். தொடங்குகிறோம். தூதரக நாடகம் என்ன நடந்தது? ஈரான் நாட்டிற்குள் ஏற்படும் வெளிநாட்டு தலையீட்டை தடுப்பதாக கூறி ஈரானினுடைய உளவுத்துறை அமைச்சகம் ஒரு பெரிய பாதுகாப்பு நடவடிக்கையை மிக ரகசியமாக தொடங்கி இருக்கிறது. இந்த நடவடிக்கையின் நடுவே சிக்கிக் கொண்டவர்கள்தான் இந்த பிரெஞ்சு தூதர்கள். இந்த விடயத்தில் ஈரானுடைய வாதம் என்னவென்று பார்க்கலாம். வெளிநாட்டு செல்வாக்கு மற்றும் வெளிநாட்டு தலையீட்டு நெட்வொர்க், அதாவது வலைப்பின்னல்கள் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக சந்தேகத்துக்குரிய 2 நபர்களை கைது செய்வதற்கான ஈரானின் நீதித்துறையின் உத்தரவை நிறைவேற்றும் போது தங்கள் முகவர்கள் இந்த 2 தூதர்களையும் எதிர்கொண்டதாக கூறுகின்றார்கள். பின்னர் அவர்கள் தூதரக அந்தஸ்து உள்ளவர்கள் என்று உறுதி செய்த பிறகுதான் விடுவிக்கப்பட்டதாக ஈரான் தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது. ஆனால் இங்குதான் திருப்பம் வருகிறது. கைப்பற்றப்பட்ட ஆவணங்களில் பிரான்சினுடைய முன்னாள் தூதரின் கையொப்பம் இருப்பதுதான் இங்கே இருக்கிற ட்விஸ்ட். இந்த விடயம் தொடர்பாக ஈரான் அமைச்சகம் மிக தீவிரமாக பிரான்ஸ் மீது குற்றம் சாட்டி இருக்கிறது. இது ஒரு பெரிய அளவிலான ஈரானின் சுதந்திரத்தை இலக்காக கொண்ட ரகசிய திட்டம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இதோ இது தொடர்பான ஈரானினுடைய நேரடி எச்சரிக்கை என்ன என்று பார்க்கலாம். தூதரக அந்தஸ்து உள்ளவர்கள் என்றாலும் சட்டவிரோத தலையீட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட அனுமதிக்கப் போவதில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. இது போன்றவை மீண்டும் ஒரு முறை நடந்தால் நடவடிக்கை மிக தீவிரமாக இருக்கும் என்று அவர்கள் மிரட்டியும் இருக்கிறார்கள். இந்த விடயம் தொடர்பாக பிரான்ஸ் கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருப்பதாக தெரிகிறது. இப்போது மறுபக்கம் பார்க்கலாம். பிரான்ஸ் இந்த கதையை முற்றிலும் நிராகரித்திருக்கிறது. பிரான்ஸ் தரப்பின் தகவல்களின்படி தூதர்கள் 4 மணி நேரத்திற்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டனர். அவர்களால் பிரெஞ்சு தூதரகத்தை தொடர்பு கொள்ளக்கூட முடியாமல் போயிருக்கிறது. ஒரு தூதர் மீது உடல் ரீதியான தாக்குதலும் நடத்தப்பட்டிருப்பதாக பிரான்ஸ் தூதரகம் குற்றம் சாட்டி இருக்கிறது. பிரெஞ்சினுடைய வெளியுறவு அமைச்சர் ஜீன் நோயல் பாரோட் இதை மிகவும் தீவிரமான திட்டமிடப்பட்ட தாக்குதல் என்று கடுமையாக கண்டித்திருக்கிறார். இது தூதரக விலக்கு உரிமையை மீறும் செயல் என்றும் அவர் வலியுறுத்துகிறார். தூதர்கள் தற்போது பாதுகாப்பாக பிரான்ஸ் திரும்பி இருந்தாலும் 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவில் இது ஒரு ஆழமான விரிசலை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. முக்கியமான விஷயம், இது வெறும் தற்செயல் சம்பவம் கிடையாது. இது நடந்த சூழலை பார்த்தால்தான் இதனுடைய ஆழம் மிக தெளிவாக புரியும். இதன் பின்னணியில் இருக்கும் பதட்டம் என்ன தெரியுமா? இந்த சம்பவத்திற்கு வெறும் 3 நாட்களுக்கு முன்பே, அதாவது ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி ஈரானின் வெளியுறவு அமைச்சர் ஜியத் அப்பாஸ் அரக்சி ஈரானினுடைய தூக்கிலிடல் நடவடிக்கைகளை கண்டித்த பிரான்ஸ் உள்ளிட்ட 25 நாடுகளையும் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். காசா மோதலின் போது இஸ்ரேலுக்கு ஆதரவளித்த மேற்கத்திய நாடுகள் மீது அவர் நேரடியாக குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு முன்பே பிரான்ஸ், கனடா, ஜெர்மனி, யூகே உள்ளிட்ட பல நாடுகள் ஈரானின் மரண தண்டனை நடைமுறையை கண்டித்து கூட்டறிக்கை வெளியிட்டிருந்ததும் நினைவில் கொள்ளத்தக்கது. அதாவது இது ஒரு தனிமையான சம்பவம் இல்லை. இது ஏற்கனவே கொதிநிலையில் இருந்த ஒரு உறவின் வெடிப்பு புள்ளி என்று சொல்லலாம். இந்த சம்பவம் தொடர்பாக இப்போது ஈரானுக்கும் பிரான்சுக்கும் இடையில் ஒரு விரிசல் நிலை உருவாகி இருக்கிறது. பிரான்சை சேர்ந்த இந்த தூதரக அதிகாரிகள் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் 4 மணி நேரத்திற்கு மேலாக இரகசியமாக தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளில் முடக்கிவிடப்பட்டிருக்கின்றார்கள். பின்னர் இவர்கள் தூதரக அந்தஸ்து உள்ளவர்கள் என்று அறிய கிடைத்ததன் பின்னர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த விடயம் பிரான்ஸ் மற்றும் ஈரானுக்கு இடையிலான ஒரு மிகப்பெரிய உறவின் விரிசலை ஏற்படுத்தக்கூடிய சம்பவமாக மாறியிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை உங்களுக்காக நாம் தருவதற்கு காத்திருக்கின்றோம். அடுத்து, இஸ்ரேலுடன் தொடர்புடைய ரகசிய செயல்கள் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது 2வது பெரிய செய்திக்கு போகலாம். இது இன்னும் திகிலூட்டும் திட்டம்.
அமெரிக்காவுடனான பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தென்கிழக்கு மாகாணமான சிஸ்தான் மற்றும் பலுசிஸ்தானில் இஸ்ரேலுடன் தொடர்புடைய ஒரு ஆயுதமேந்திய குழுவின் நாசகார செயலை தடுத்திருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. அண்மைய நாட்களில் தொடர்ச்சியாக ஈரானினுடைய உட்கட்டமைப்புகள் மீது பாரிய அளவிலான தாக்குதல்களை நடத்தி மக்களை குழப்புவதற்கான இவ்வாறான நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஈடுபட்டு வருவதாக ஈரான் குற்றம் சாட்டி வருகிறது. இந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த மிகப்பெரிய சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இது தொடர்பாக சற்று விரிவாக பார்க்கலாம். காஸ் நகரில் நடந்த இந்த ரகசிய நடவடிக்கையில் ஐஆர்டிசியின் குட்ஸ் தளம் மற்றும் தேசிய காவல்துறை இணைந்து 2 பயங்கரவாத செயல்களை அடையாளம் கண்டனர். 4 பேர் கைதும் செய்யப்பட்டிருக்கின்றனர். மற்ற 2 மோதலில் கொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானினுடைய குற்றச்சாட்டு என்ன என்று பார்க்கலாம். இந்த போராளிகள் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய உளவுத்துறை சேவைகளுடன் தொடர்புடைய தீவிரவாத குழுக்களால் அனுப்பப்பட்டவர்கள். இவர்களின் இலக்கு என்ன? மாகாணத்தை உறுதியற்றதாக்குவதும் முக்கிய பொருளாதார உட்கட்டமைப்பை தாக்குவதும் தான் இவர்களுடைய திட்டம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால், எந்த நாசவேலையும் நடக்கும் முன்னரே இந்த திட்டம் முறியடிக்கப்பட்டதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. இன்னும் 2 நடவடிக்கைகள் மேலதிகமாக நடைபெற்றிருக்கிறது. இதோடு நிற்கவில்லை. இந்த வாரம் ஜாகிடான் குற்ற கும்பல் அகற்றப்பட்டது. 4 பேர் கொண்ட ஒரு கும்பல் மக்களை கடத்தி பணம் பறிக்கும் தொழிலில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்டு அந்த குழு முற்றுமுழுதாக அகற்றப்பட்டிருக்கிறது. ஐஆர்டிசி பெரிய பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த நடவடிக்கையின் மூலம் சிஸ்தான் மற்றும் பலுசிஸ்தானில் 8 ஆயுதமேந்திய போராளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதோடு ஆயுதங்களும் வெடிபொருட்களும் கைப்பற்றப்பட்டும் இருக்கின்றன. ராணுவ சாவடிகள் மீதான தாக்குதல், பொறியியலாளர்களை கடத்துதல் போன்ற குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. ஐஆர்டிசியினுடைய தரைப்படை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் முகமது கரமி, நாங்கள் உயர் எச்சரிக்கையில் இருக்கின்றோம், எந்த தவறான கணக்கீட்டையும் நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்று மிக தெளிவாக சொல்கின்றார். நண்பர்களே, இது ஒரு பக்கம் பிரான்சுடன் தூதரக மோதல், மறுபக்கம் இஸ்ரேலுடன் தொடர்புடைய பயங்கரவாத செயல்கள். ஈரான் இப்போது இரட்டை முனை போரை எதிர்கொள்கிறது என்று சொல்லலாம். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எல்லையில் இருக்கும் சிஸ்தான், பலுசிஸ்தான் மாகாணம் ஏற்கனவே ஈரானினுடைய மிகவும் உணர்திறன் வாய்ந்த பகுதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போது பிரான்சுடனான உறவும் புதிய நெருக்கடியில் சிக்கியிருக்கிறது. இது வெறும் ஆரம்பமா அல்லது இது ஒரு பெரிய புயலின் முன்னறிவிப்பா? அடுத்து என்ன நடக்கும் என்பதை நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றோம். தொடர்ச்சியாக இந்த ஆயுத குழுக்கள் பலுசிஸ்தான் மற்றும் சிஸ்தான் பகுதிகளின் ஊடாக ஈரானினுடைய உட்பகுதிகளுக்குள் நுழைந்து மிக பாரிய தாக்குதல்களை நடத்துவதற்கும் அத்தோடு மக்களை குழப்புவதற்குமான நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாக ஈரான் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. அது மட்டுமில்லாமல் வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகளோடு தொடர்புடைய சக்திகள் ஈரானினுடைய உட்பகுதிகளுக்குள் மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கான பல வழிகளில் முனைந்து வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. இவை மிக துல்லியமான ஈரானினுடைய நடவடிக்கைகளால் தடுத்து நிறுத்தப்படுவதாகவும், இந்த நடவடிக்கைகள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோடு போரிட்டு வருகின்ற அதே சம அளவில் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த குழுக்களினுடைய பல நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முறியடிக்கப்பட்டு வந்தமையின் காரணமாக நாட்டில் நடக்கவிருந்த பல மோசமான நாசகார செயல்கள் மிக துல்லியமாக தடுக்கப்பட்டிருப்பதாக ஐஆர்டிசி வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது. இது இன்றைய உலக விவர செய்தியினுடைய சிறப்பு செய்தி தொகுப்பு. இதுபோன்ற மிக முக்கியமான ராணுவ ரகசிய செய்தி தொகுப்புகளை பார்ப்பதற்கு உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எம்மோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். மீண்டும் நாளை மாலை இதே நேரம் ஒரு முக்கியமான உலக விவர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் நாளை மாலை இதே நேரம் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். வணக்கம்.